சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வந்துட்டு வசந்தி சொன்ன விஷயத்த கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சியா வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இந்த விஷயத்த எப்படியாவது அவர்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சேது கடுகடுன்னு விழுகிறாரு. உடனே தமிழ் சொல்றாங்க, இங்க நம்ம கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளைய பத்தி நீங்க விசாரிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது உடனே சேது சொல்றாரு, அது எதுக்கு நீ கேட்குற, அதெல்லாம் எங்க ஈஸ்வரி சித்தி சொன்ன மாப்பிள்ள, அதெல்லாம் எல்லாம் கரெக்டா தான் இருக்கும், நீ எதையாவது சொல்லி குட்டையை குழப்பாத, இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சேது சத்தம் போடுறாரு. எங்க இந்த மாதிரி எங்க அம்மா வந்து எங்க அப்பாவை ஜெயில பாக்குறதுக்காக போயிருக்காங்க. கண்மணிக்கு கல்யாணம் நடக்கிற விஷயத்த சொல்லும் போது அவரு மாப்பிள்ளைய பத்தி கேட்டதுமே அந்த பையன் ரொம்ப தப்பான ஆளுனும் நிறைய பொண்ணுங்களோட சவகாசம் வச்சிருக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாம அவனுக்கு இல்லாத நோயெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எங்க அப்பா சொன்னாருங்க அப்படின்னு தமிழ் சொல்லவும் சேது வந்துட்டு தமிழை பிடிச்சி திட்டுறாரு. உனக்கு என்னடி தெரியும், இன்னொருத்தவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு உன் அப்பா என்ன பெரிய நல்லவனா, அவனே ஏற்கனவே எங்க அப்பா பேர்ல நிறைய இது பண்ணி வச்சுட்டு ஜெயிலில் போயிருக்கான். அவன் சொன்னதை கேட்டுட்டு நீ என்னடி வந்துட்டு இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, போயிரு, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி ஏதாவது சொல்லி இருக்கிற நிம்மதியை கெடுக்க பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு தமிழை பிடிச்சி திட்டி விட்டுறாரு. சரி போங்க, எனக்கு என்ன, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போயிடுறாங்க. இதை கேட்டுட்டு சேதுவுக்கு மனசு உறுத்தலாவே இருக்கு. சேது வந்துட்டு மறுநாள் காலையில வேகமா போயிட்டு கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்கிறாரு. எங்க கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ள ரொம்ப நல்ல ஆளா, அவரை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நல்ல பையன் தம்பி, அந்த பையனுக்கு என்ன, நிறைய சொத்து சுகம், நல்ல படிப்பு, ஆளும் அழகான மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு சேதுவுக்கு வந்து என்ன அவ அப்படி சொன்னா இங்க எல்லாரும் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு குழப்பத்தோடையே வர்றாரு. அப்புறம் இந்த விஷயத்த பண்ணதெல்லாம் ஈஸ்வரியும் நம்ம கல்யாண மாப்பிள்ளையோட அப்பாவும் தான் இந்த வேலையை பார்த்தது. நான் காசு கொடுத்து ஒரு 10 பேருக்கு யாராவது மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்க வந்தாங்கன்னா ரொம்ப நல்ல பையன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 பேரை ரெடி பண்ணி ஊருக்குள்ளே அனுப்பி வச்சிருக்குங்க. அதே மாதிரியே அவங்களும் சேது கேட்டதுக்கு மாப்பிள்ளையை பற்றி நல்ல விதமாகவே சொல்லியிருக்காங்க. வேகமாக சேது வீட்டுக்கு வந்துட்டு தமிழை பிடிச்சி திட்டுறாரு. என்னடி சொன்ன, தங்கச்சிக்கு மாப்பிள்ளை வந்து தப்பான ஆளுன்னு சொன்னேன், நான் இந்த ஊரு முழுக்க விசாரிச்சுட்டேன், அவரு ரொம்ப தங்கமான ஆளுன்னு சொல்றாங்க, நீயும் உன் குடும்பமும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி ஏதாவது குழப்பம் பண்ணணும், அதுதானே உனக்கு, நீ சொன்னு சொல்லிட்டு நானும் போய் விசாரிச்சேன் பாரு, எனக்கு மனசு உறுத்தலா இருந்துச்சு, அதனாலதான் நான் விசாரிச்சேன், இல்லைன்னா கூட நான் விசாரிச்சிருக்க மாட்டேன், போடி அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா சேது வந்துட்டு வெளியே போய்கிட்டு இருக்காரு கல்யாண விஷயமா. அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு கிணத்துல குதிச்சிருச்சு. சேது வந்து வேகமா அந்த பொண்ணை கிணத்துல குதிச்சு காப்பாத்துறாரு. ஏமா எதுக்குமா அந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அது வந்து ஒன்னும் இல்லைனே, என்னோட வாழ்க்கையே போச்சுனே, நான் ஒருத்தரை காதலிச்சனே, அவர் கூட நெருங்கி பழகினே, அவர் கூட ஒரு ரூம்ல நெருக்கமாகவும் நான் இருந்திருக்கேன். அந்த ஹோட்டல் ஓனர் வந்து நாங்கள் 2 பேரும் நெருக்கமாக இருந்த வீடியோவை எடுத்து எல்லாரும் முன்னாடியும் வெளியிட்டுருவேன், நான் சொன்னதெல்லாம் கேட்கல அப்படின்னா நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டுறாருனே. அவரோட மிரட்டலுக்கு பயந்துகிட்டு தான் நான் இப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. ஏமா அதுக்கு எதுக்குமா இப்படி பண்ற, அந்த மாதிரி ஆள்கள்லாம் ஜெயில பிடிச்சி கொடுக்கணும்ல, போலீஸ்ல சொல்லி அவனுக்குலாம் சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும், அதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நீ தற்கொலை பண்ணா எல்லாம் சரியா போயிருமா அப்படின்னு சேது கேட்குறாரு. அண்ணே இது தெரிஞ்சா எங்க அப்பா செத்துருவாருனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுகுது. எந்த லாட்ஜுமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. அந்த பொண்ணு அந்த லாட்ஜ் பேரை சொன்னதுமே சேதுவுக்கு சந்தேகம் வருது. என்ன இது வந்து கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளையோட லாட்ஜ் அட்ரஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுக்கு சந்தேகம் வருது. ஏமா அந்த பையனோட போட்டோ இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இருக்குனே, இந்த படுபாவி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை காட்டினதும் சேதுவுக்கு அப்படியே கோவம் வந்துருது. இதை பார்த்துட்டு சேது அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாரு. எனக்கு இதை ஒரு வாக்குமூலமா கொடுக்குறியாமா வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. ஏனே அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குது. இந்த படுவாவே தாமா இப்போ என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளையா பேசி முடிச்சிருக்கோம், இப்போ கல்யாண வேலையாதான் நான் இப்போ கோயிலுக்கே போறேன் அப்படின்னு சொல்லவும், அண்ணனே நான் என்ன வேணாலும் பண்றேனே, என்னனாலும் சொல்றேன், நான் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன், நீங்க வீடியோ எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு
சேது சொல்றாரு. சேது வந்துட்டு அந்த வீடியோ எடுத்துட்டு வந்து கோயிலுக்கு வர்றாரு. கோயில்ல வந்துட்டு கண்மணியும் ஆறுமுகமும் நின்றுகிட்டு இருக்காங்க. என்னது நீங்க 2 பேரும் மாலையும் கழுத்தமா நின்றுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சேது கேக்குறாரு. அது வந்து அண்ணே, நான் இவரை தானே காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. என்ன கண்மணி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சேது கோவப்படுறாரு. ஏங்க, இந்த புள்ள இவரை தான் உசுறு குசுரா காதலிச்சுக்கிட்டு இருக்கா. நீங்க என்னடனா அந்த பிள்ளையோட விருப்பத்தை கேட்காம அவளுக்கு கல்யாண முடிவு வேற எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட வந்து தமிழ் கத்துறாங்க. இங்கிட்டு பார்த்தா கண்மணியை வீட்டுல காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் தேடிக்கிட்டு இருக்கு. மாமா, கண்மணியை காணோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி எல்லாம் சொல்லுது. என்ன சொல்ற, எங்க போயிருக்க போறா? நாம ஆறுமுகத்தோட கோயிலுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட ராஜவங்க கேக்குறாரு. ஆமா மாமா, அந்த டிரைவர் பையன் ஆறுமுகம் நேத்தே கண்மணி ரூம்குள்ள நின்றுகிட்டு இருந்தான். அநேகமா அவன் தான் கண்மணியை கூட்டிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது. மாமா, நீங்க இப்ப வந்தீங்க அப்படின்னா அவங்கள கையோட பிடிச்சிடலாமாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி, மோகனா, அப்புறம் அப்பத்தா, ராஜவங்க எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பி வர்றாங்க. இங்க வந்துட்டு கண்மணி சொல்றாங்க, அண்ணே இவர் மட்டும் இல்லை அப்படின்னா நான் செத்துருவனே. வேற யாராவது என் கழுத்துல தாலி கட்டணும்னு நினைச்சாங்க அப்படின்னா என் உசுறு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் சேது வந்துட்டு கண்மணியை புரிஞ்சுக்கிட்டு கண்மணிக்கு ஆறுமுகத்தோட கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக சேது வந்து தாலி எடுத்து கொடுக்குறாரு. அப்புறம் இங்கிட்டு ராஜாங்கமும் வர்றாரு. நிறுத்து சேது அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சேது கேட்குறாரு. அப்பா, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சேது திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன செய்ததெல்லாம் இப்படி போய் நம்ம விட்டு பிள்ளைய போய் டிரைவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க கேட்குறாரு. அப்புறம் தமிழ் வந்து ஒரு நிமிஷம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேதி எடுத்த வீடியோவை காட்டுறாரு. இதை பார்த்துட்டு ராஜவங்க அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க கேட்குறாரு. ஆமாப்பா, நாங்கள் நேற்று இந்த கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளையை பற்றி நிறைய கேள்விப்பட்டோம். இதை ஊருக்குள்ளே விசாரித்தோம். நிறைய பேர் நல்ல விதமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் கோயிலுக்கு வந்தேன். வர வழியில இந்த பொண்ணு தற்கொலை பண்ண போச்சுப்பா. அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கும் போதுதான் உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. இதை கேட்டுட்டு ராஜவங்க அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. என்ன ஈஸ்வரி, இதெல்லாம் நீ பார்த்த மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு தானே கண்ணை மூடிக்கிட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினைச்சேன். நீ என்னடானா இப்படி ஒரு மாப்பிள்ளையை கொண்டாந்து நிப்பாட்டி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க கோவப்படுறாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.